வணக்கம் வணக்கம் வணக்கம். நாடி நர்மலா மதுரை சிட்டி எஃப்எம் ரேடியோ சிட்டி 91.7 ரேடியோ சிட்டி ஆர்ஜே பிரவீன் கூட தான் கேட்டுட்டு இருக்கீங்க. எல்லாருக்கும் வணக்கம். அதோட இல்லாம அனைவருக்கும் இனிய விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள். எல்லாரும் சிறப்பா கொண்டாடிட்டு இருந்திருப்பீங்க. அழகா புச்சுக்குன்னு அப்படியே கொல்கட்டையில எடுத்து சாப்பிட்டு சந்தோஷமா இருந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு இந்த விநாயகர் சதுர்த்தி திருநாள்ல இன்னைக்கு ஒரு முக்கியமான ஒரு பாட்டை நம்ம லான்ச் பண்ண போறோம். இந்த 5 மணில இருந்து 6 மணி வரைக்கும் கேட்க போற இந்த ஃப்ரீடம் ஆர்ல யாரோட பாடல்ல நம்ம லான்ச் பண்ண போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஆந்தங்குடி இளையராஜாவோட பாடல் தான். அவரோட பாடல்கள் அப்படின்னு சொன்னீங்கன்னா எக்கச்சக்கமான பாடல்களை அவர் யூடியூப்ல லான்ச் பண்ணியிருக்கிறாரு. அதுல இருந்து ஒரு பாடல் சமீபத்துல வந்த பாடல் என்ன பாட்டு அப்படின்னு கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்பனோட அழுக்கு வேட்டி அப்படிங்கிற பாட்டு. இந்த பாட்டு ரொம்ப சென்டிமெண்டலா செம்ம அழகா அற்புதமா வந்திருக்குது. இந்த பாட்டை தான் இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில லான்ச் பண்ண போறோம். அந்த பாடலை கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம ஆந்தங்குடி இளையராஜாவே வந்திருக்கிறாரு. அண்ணே வணக்கம், எப்படி இருக்கீங்க? வணக்கம், ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேனே, நல்லா இருக்கேனே. அண்ணா, உங்களுக்கு ஃபர்ஸ்ட் விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள். அனைவருக்கும் விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள். சூப்பர்ண்ணா, சூப்பர்ண்ணா. ஆனா அண்ணா வந்து எங்களுக்காக சொல்லியிருந்தார், விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு நான் பேசுறதுனால ஒரு 2 லைன் விநாயகரை பத்தி நான் பாடலாம், கணேஷ் பத்தி பாடலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஆனா ஒரு 2 வரிகள் எங்களுக்காக, அதுவும் இந்த விநாயகர் சதுர்த்தி திருநாள் அன்னைக்கு. கண்டிப்பா. கணபதி எந்திட கலங்கும் வல்வினை, கணபதி எந்திட காலனும் கைத்தோடும், கணபதி எந்திட கருமம் மாதலால், கணபதி எந்திட கவலை தீருமே. ரொம்ப நன்றி. வாழ்த்துக்கள், விநாயகர் சதுர்த்தி வாழ்த்துக்கள். அண்ணே சத்தியமா சொல்றேன், இந்த பாட்டை நீங்க வந்து என்ன நேர்ல உட்காந்து பாடின மாதிரி இருக்குது. ஆனா நாங்க போன்ல தான் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கிறோம். ஆனா மக்களுக்கு நிறைய பேத்துக்கு எப்ப ஆந்தங்குடி இளையராஜா ஆபீஸ்க்கு வந்திருப்பாருப்பா அதான்ப்பா அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருந்திருப்பாங்க. சத்தியமா இல்ல, போன்ல பேசுறதா ஒரு பாடுறத கேட்கறக்கே இப்படி இருக்கே, வேற மாதிரி ஒரு பாட்டு இன்னும் கொஞ்ச நேரத்துல வரப்போகுது. அது என்ன பாட்டு அப்படிங்கறது ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். அப்பனோட அழுக்கு வேட்டின்னு சொல்லிட்டு அவ்வளவு சென்டிமெண்டலா எமோஷனலா நிறைய விஷயங்கள் இந்த பாட்டு யூடியூப் வீடியோவாவே வந்துருக்குது. அந்த வீடியோ பத்தியும் இந்த பாடலை பத்தியும் இன்னும் நிறைய விஷயங்கள் நம்ம ஆந்தங்குடி இளையராஜா கூட பேச போறோம். நீங்க அது வரைக்கும் நம்ம கொடுக்குற பாட்டை இப்ப கேட்டு வந்துருங்க. ஸ்டேடியோனா கேளுங்க ரேடியோ சிட்டியில். நான் உங்க ரேடியோ சிட்டி ஆர்ஜே பிரவீன். நாடி நர்மலா மதுரை சிட்டி எஃப்எம் ரேடியோ சிட்டி 91.7 ரேடியோ சிட்டி ஆர்ஜே பிரவீன் கூட தான் கேட்டுட்டு இருக்கீங்க. இந்த 1 மணி நேரமா நீங்க கேட்க போறது என்ன அப்படின்னு உங்க எல்லாருக்குமே தெரியும். சனிக்கிழமை ஆனா 5 மணில இருந்து 6 மணி வரைக்கும் ஃப்ரீடம் ஆர் கேப்பீங்க. இந்த ஃப்ரீடம் ஆர்ல இன்னைக்கு நம்ம என்ன பாடல்ல லான்ச் பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஆந்தங்குடி இளையராஜா அவர்களின் ஒரு அற்புதமான ஒரு எமோஷனல் சென்டிமெண்டலா ஒரு அப்பாக்காக நம்ம வந்து சமர்ப்பணம் பண்ற ஒரு பாடல் தான். அந்த பாடலோட டைட்டில் என்னன்னு கேட்டீங்கன்னு வச்சுங்களேன், அப்பனோட அழுக்கு வேட்டி அப்படின்னு சொல்லிட்டு சண்முகராஜா அவர்களின் வரிகள்ல இந்த பாடல் வருது. இந்த பாட்டை அண்ணன் தான் பாடி இருக்கிறாரு. இந்த பாட்டு உருவான கதை அதை சொல்லுங்கண்ணே. முதல்ல வந்து நிறைய பாடல்கள் நம்ம நாட்டுப்புற பாடல்கள்ல காதல், வீரம் அந்த மாதிரி நிறைய பாடி இருக்கோம். இருந்தாலும் கூட சென்டிமெண்டலா நம்ம எந்த சாங்குமே நம்ம ஓனா இது வரைக்கும் பாடல. அந்த ஒரு குறை வந்து ரொம்ப நாள் இருந்தது. அந்த ஒரு பாடல் வந்து யதார்த்தமா ஒரு இடத்துல கிடைச்சது. எப்படின்னா, நான் சென்னையில வந்து சும்மா நான் கடைக்கு போயிட்டு அப்படி நடந்து போயிட்டு இருக்கும்போது ஒரு நண்பர் வந்து என்னை பார்த்துட்டு ஒரு போட்டோ எடுத்துக்கிட்டாரு. போட்டோ எடுத்துக்கிட்டவர் ஒரு வாரம் கழிச்சு என்ன பண்ணாருன்னா, எனக்கு ஒரு பாடல் அந்த பாடல் வரியை அனுப்புறாரு. அப்பனோட அழுக்கு வெட்டி கட்டி பார்த்தேன் ஒரு வாட்டி அப்படிங்கிற பாடல் வரிகளை எனக்கு அனுப்புறாரு. நீங்க யாருன்னு நான் கேட்கும்போது அவர் என் கூட எடுத்த போட்டோவை எனக்கு அனுப்பி வைக்கிறாரு. அப்பதான் நினைச்சேன், ஆனா அப்ப கூட அந்த போட்டோ எடுக்கும்போது கூட நான் வந்து பாடல் எழுதுவேன், எனக்கு ஏதாவது வாய்ப்பு தாங்கன்னு அவர் சொல்லல. ஆனா அவரோட திறமையே எங்கிட்ட நிரூபிச்சுட்டு பாடல் வரி நல்லா இருக்கேன், நீங்க யாருன்னு கேட்கும் போது அப்பதான் அவர் சொன்னாரு, அவர் பேரு வந்து சண்முகராஜா, பழனி பக்கத்துல ஒரு ஊரு, ஒரு விவசாய குடும்பத்தை சார்ந்த ஒரு மனிதர். அந்த பாடல் வரியை பாத்தீங்கன்னா, நான் வந்து கார்ல போயிட்டு இருக்கும் போதே அந்த பாடல் வரியை பார்த்தேன். உடனே என்ன பண்ணேன், அப்பவே டியூன் பண்ணி அவருக்கு உடனே மெட்டோட நான் வந்து வாட்ஸ்அப்ல நான் பாடி அனுப்பி விட்டேன். அவர் உடனே எனக்கு போன் பண்ணி அழுதுகிட்டே பேசினாரு. ரொம்ப நாளா வந்து இந்த எங்க அப்பாவோட வந்த வாழ்க்கையை வந்து நான் வந்து பதிவு பண்ணணும்னு நினைச்சேன். இது நான் நிறைய சினிமாவுக்காக போராடிக்கிட்டு இருக்கேன், பாடலாசிரியா வர்றதுக்காக. அவர் வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டார். அப்ப நான் சொன்னேன், நல்ல ஒரு பதிவு, இந்த பதிவை வந்து நம்ம நல்ல ஒரு இடத்துக்கு சரியா கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாடல நல்ல இசை கோர்ப்போட எனக்கு பின்னணி இசையமைச்சு கொடுத்தவரு நம்ம ஹென்றி, என்னோட நண்பர் ஹென்றி. அப்போ நான் அந்த மெட்டு முழுமையா நான் அமைச்சு அந்த பாடல் வரிகளை வந்து தொகுத்து, ஆனா ஒரு குறிப்பு போட்டிருந்தாரு, பாடல் வரி மொத்தம் எழுதிட்டு தயவு செய்து இதில் எந்த ஒரு வார்த்தையும் மாற்ற வேண்டாம், எடுக்க வேண்டாம்னு போட்டிருந்தார். அவரு எந்த அளவுக்கு அவங்க அப்பாவை
அவங்க அப்பாவோட வாழ்வியலை வந்து அதுல சொல்லியிருந்தாருன்னா அந்த வார்த்தையை சொல்லிட்டு போற அப்படின்ட்டு நானும் எந்த வரி ஒரு எழுத்து கூட நான் மாற்றவே இல்லை. அப்படியே நான் கூட அதை நினைச்சேன். ஒரு வார்த்தை, ஆங்கில வார்த்தை ஒண்ணு இருந்தது, போட்டோவுக்கு போஸ் கொடுத்து சாமி யானா எங்க அப்படின்னு ஒண்ணு இருக்கும். எனக்கு என்னமோ அது ஒரு கலவைக்கெல்லாம் அப்பா போட்டோவுக்கு போஸ் கொடுத்தாரு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அது மாதிரி இருந்துட்டு போகட்டும். இது வந்து நம்ம அது தமிழ்ல வந்து அது மொழிபெயர்த்து அவர் இதை சுத்தமான தமிழ்ல கொடுக்க வேண்டாம், இது வந்து பேச்சு வழக்கில் இருக்கட்டுமே அப்படியே வச்சுட்டேன். அவர் சொன்ன ஒரு வார்த்தை இதையும் மாத்திராதீங்கன்னு சொல்றாரு, அதுக்காக அப்படி வச்சேன். ஆமா, அது வந்து ரொம்ப நாளா வீடியோ பண்ணணும் அப்படின்ட்டு வீடியோ இதான் வெளியில விடணும்னு ஒரு ஆசை. அதுல வந்து என்னோட இது ஒரு பெரிய லட்சியமா அப்பா, நானு, என் பையன் 3 பேர் சேர்ந்தே இதுல வந்து நடிச்சோம். அதுல வந்து அப்பாவோட சின்ன வயசு கேரக்டரா நானும் என்னோட சின்ன வயசு கேரக்டரா சின்ன பையனா என் பையனும் நடிச்சோம். இது வந்து பெரிய கொடுப்புனே நினைக்கிறேன் நானு, யாருக்குமே அமையாது. எங்க அப்பாவையும் என் பையனையும் நானும் சேர்ந்து ஒரு நல்ல ஒரு பாடல்ல இதுல பயணிச்சோம். இதுல நாங்க தலையை காட்டணும் அப்படிங்கறதுல ரொம்ப பெருமையா. அது பாத்தீங்கன்னா நல்ல 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 கருத்துக்களோட நல்ல கமெண்ட் போயிட்டு இருக்கு, நல்ல வியூஸ் போயிட்டு இருக்கு. எஸ், யூடியூப்ல சூப்பரா ரீச் ஆயிட்டு இருக்கு. நீங்க போயிட்டு அப்பனோட அழுக்கு வேட்டி அப்படின்னு சர்ச் பண்ணாவே இந்த பாடல் வந்துரும். இன்னும் கொஞ்ச நேரத்துல நம்ம ரேடியோலயே ப்ளே பண்ண போறோம், லான்ச் பண்ண போறோம் அந்த பாட்டை. அதுக்கு முன்னாடி இந்த பாட்டுல வந்துட்டு ஒரு முக்கியமான ஒரு சிறப்பம்சம் இந்த வீடியோல இருக்கு. என்னன்னு கேட்டீங்கன்னா 3 தலைமுறை, அதாவது நம்ம ஆந்தங்குடி இளையராஜா அவரும் அவரோட அப்பா அண்ட் இவரோட பையன், இவங்க 3 பேருமே இந்த வீடியோல நடிச்சிருப்பாங்க. அதை பத்தி நம்ம அடுத்து பேச போறோம். அது வரைக்கும் இந்த பாட்டை கேட்டு வந்துருங்க. ரேடியோ சரியில நான் உங்க ரேடியோ சரி ஆர்ஜே பிரவீன். ஒரே வீடியோல 3 தலைமுறைகளையும் உள்ள கொண்டு வந்துட்டாரு நம்ம ஆந்தங்குடி இளையராஜா. ரேடியோ சரி 91.7 ரேடியோ சரி ஆர்ஜே பிரவீன் கூட தான் கேட்டுட்டு இருக்கீங்க. எஸ், இந்த பாடலை நம்ம லான்ச் பண்ண போறோம்னு சொன்னோனே நம்ம மக்கள் நிறைய பேர் வந்து ஆர்வமா இருப்பீங்கன்னு எனக்கு தெரியும். எஸ், அப்பனோட அழுக்கு வேட்டி அப்படிங்கிற இந்த பாடல் தான் நம்ம ஆந்தங்குடி இளையராஜாவோடது. ஸோ இந்த பாடல் வந்துட்டு உருவான கதையை பத்தி நம்ம இப்போ பேசணும். இந்த பாடல் வந்து யூடியூப்ல ரிலீஸ் ஆயிருக்கு, ஒரு ஆல்பம் வீடியோவா. அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் 3 தலைமுறைகள் வந்து நடிச்சிருக்கிறாங்க. யாருன்னு கேட்டீங்கன்னா நம்ம ஆந்தங்குடி இளையராஜா அவர்கள், அவரோட அப்பா, அவரோட பையன், இவங்க 3 பேருமே அப்படியே வேற வேற மாதிரி சூப்பரா நடிச்சிருக்காங்க. அதை பத்தி நம்ம இப்ப அவர்கிட்ட கேட்க போறோம். அது மட்டும் இல்லாம முக்கியமா இந்த பாடலை வந்து எழுதினவங்க யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா சண்முக ராஜா அப்படின்னு சொல்லிட்டு, பல நாள் இந்த பாடலை கண்டிப்பா நான் சினிமா கொண்டு போயிடணும் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு நபர். அவருக்கும் இந்த இடத்துல நாங்க பெரிய பெரிய நன்றி சொல்லணும்னு நினைக்கிறோம். ஸோ அண்ணா, நீங்க சொல்லுங்க, இந்த பாடல் வந்து எடுக்க போறோம்னு தெரிஞ்சோடனே அப்பா கிட்ட எப்படி சொன்னீங்க? அப்பா என்ன எப்படி ரியாக்ட் பண்ணாரு? ஃபர்ஸ்ட் அவர் நடிக்கணும் அப்படின்னு சொன்னோடனே என்ன சொன்னாரு? அப்பா கிட்ட பாத்தீங்கன்னா ஒரு வாரமா வந்து இந்த பாடல் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அப்பா வச்சு பண்ணணும்னு நினைச்சுக்கிட்டு இருந்தோம். பாத்தீங்கன்னா குடும்பத்தை ஒரு சின்ன ஒரு மன வருத்தம், அதனால அப்பா வந்து ஒரு வாரமா பேசல என்கிட்ட. இந்த நேரத்துல அப்பா பேசாம போயிட்டாரு, நம்ம அப்பாவுக்காக அந்த பாட்டு பண்ணிருக்கோம், அப்பா வச்சு நடிக்க வைக்கணும், எப்படா என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு உடனே என்ன பண்றேன்னா யதார்த்தமா வேற ஒரு படப்பிடிப்புக்காக ஒரு ஒளிப்பதிவாளர் நம்ம வீட்டுக்கு வராரு. அவரை வச்சு நான் என்ன பண்ணேன்னா ஒரு பிரபல தொலைக்காட்சியில வந்து என்னோட போட்டோவும் உங்க போட்டோவும் கேட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்பாவை அக்கா பையனை வச்சு கன்வின்ஸ் பண்ணி ஒரு போட்டோ எடுக்கணும்னு சொல்லி போட்டோ எடுக்கிற மாதிரியே அவர் என்ன மட்டும் கொஞ்சம் எடுத்துட்டோம். வரப்புல நடக்க வச்சு கட்டாந்தல படுக்க வச்சு போட்டோஸ் எடுக்கிற மாதிரியே வீடியோ எடுத்தாச்சு. அவர் போட்டோஸ் தானே எடுக்கிறாங்கன்ட்டு யதார்த்தமா நடக்க யதார்த்தமா போக அது யதார்த்தமாவே அதுல சூப்பர். மத்தபடி அவர்கிட்ட வந்து இந்த இப்படி ஒரு பாடல் வருதுன்னு சொல்லல. ஆனா பாடல வந்ததுக்கு அப்புறம் பாடல அதை காட்டும் போது அவர் ஒன்னையும் சொன்னார், ஆமா என்னை நடக்க வச்சாங்க, இங்க என்னை படுக்க வச்சாங்க, அது எப்படி போட்டோ தான் எடுக்கிறேன்னு சொன்னாங்க, எப்படி எடுத்தாங்க அப்படின்ட்டு அவங்களா அதை பேசிட்டு இருக்கிறாங்க. சூப்பர், யதார்த்தமா எடுத்தது கரெக்டா அமைஞ்சிருச்சு. ஆமா, அதே மாதிரி பையனை ஒரு நாள் ஃபுல்லா பையனை வந்து அந்த ட்ரவுசர் மட்டும் போட்டு சட்டையே இல்லாம ஒவ்வொரு இடத்துக்கு கூட்டி போய் நான் ஒண்ணு சொன்னேன், இது மாதிரி பண்ணேன். அவன் கூச்சப்படவும் இல்ல நான் வரமாட்டேன் அப்படின்ட்டு அடம் பிடிக்கவும் இல்ல. நான் சொன்னதெல்லாம் என்னென்ன சொன்னோ அதை போல அவன் கேட்டுக்கிட்டு அவனும் அந்த விஷயத்த பண்ணிட்டான். நானும் அவனை நடிக்க வைக்கிறதுல நான் வந்து ரொம்ப சிரமப்படல. சாப்பாடு ஊட்டுனா சாப்பாடு ஊட்டுவான், நடந்து வருவான், குளினா குளிச்சிருவான், அந்த மாதிரி சொல்றதான் கேட்டுக்கிட்டான். சொல்ல போனா அவனோட வயசுல எனக்கு இந்த மாதிரி வாய்ப்புகள்லாம் வந்துச்சான்னு தெரியல, வரவே இல்ல. கிட்டத்தட்ட வந்து 23 வயசுலதான் எனக்கு இந்த மாதிரி வாய்ப்புகளுக்கு எல்லாம் வர்றதுக்கு நான் மேடைய கண்டுபிடிச்சேன். ஆனா அவங்களுக்கு எல்லாம் ஒரு மீடியாவுல ஒரு வீடியோ நடிக்கிறதுக்கு இந்த வயசுலயே சின்ன பையனா இருக்கும் போதே 5 வயசுலயே அவனுக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. பெரிய விஷயம். அதையும் சரியா அந்த பையன் பயன்படுத்தினான். சூப்பர்ண்ணே. ஏன்னா அது வந்து ரத்தம், அப்படி அது கண்டிப்பா வந்துரும். ஓகேண்ணா, இந்த பாடல் வந்து ஒரு 2 வரிகள் நீங்களா, இப்ப நாங்க வந்து அந்த ஒரிஜினல் ட்ராக்க கேட்க போறோம், பட் இருந்தாலும் ஒரு 2 லைன் எங்களுக்காக, மதுரை மக்களுக்காக. ஏன் அப்பனோட அழுக்கு வேட்டி கட்டி பார்த்தேன் ஒரு வாட்டி,
என் அப்பனோட அழுக்கு வேட்டி கட்டி பார்த்தேன் ஒரு வாட்டி, ஈரக்கோல நடுங்கி போச்சு எனக்கு தான். அழுக்கு அத்தனையும் அப்பனோட உழைப்பு தான். ஈரக்கோல நடுங்கி போச்சு எனக்கு தான். அழுக்கு அத்தனையும் அப்பனோட உழைப்பு தான். என் அப்பனோட அழுக்கு வேட்டி கட்டி பார்த்தேன் ஒரு வாட்டி. அடடே அண்ணே, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நீங்க போன்ல தான் இந்த பாட்டை எனக்கு பாடுறீங்களா இல்ல என் கூட நேர்ல உட்காந்து பாடுறீங்களானே தெரியல. உங்க குரல் அப்படி கேட்கும்போது அப்படி இருக்கு, ஜிவ்வுன்னு இருக்குன்னு சொல்லுவாங்களா அந்த மாதிரி இருக்கு. எஸ், இந்த பாடலை ஒரிஜினலாவே இப்ப நீங்க கேட்க போறீங்க, அதாவது ஒரிஜினல் ட்ராக் இப்ப நீங்க கேட்க போறீங்க. இதோ உங்களுக்காக ரேடியோ சிட்டியின் ஃப்ரீடம் ஆர்ல அப்பனோட அழுக்கு வேட்டி, ஆதங்குடி இளையராஜாவோட மெட்டுகள்ல இசை பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஹென்றி கொடுத்துருக்கிறாரு. அண்ட் தென் இந்த பாட்டோட முக்கியமான ஒரு கதாநாயகன் நம்ம சண்முகராஜா, அவரோட வரிகள்ல இதோ உங்களுக்காக அப்பனோட அழுக்கு